இப்போ இந்த இது அளவுடைய பேக் தட்டு வெட்டுறோம். இப்போ 1.5 இன்ச்சுக்கு கீழே வந்து மார்க் பண்ணிவிட்டு, அதாவது 1 இன்ச்சு பட்டி 6 இன்ச்சு உள்ளே மடிக்கிறதுக்கு தும்பு சேர்த்து மொத்தம் 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஹைட்டு வந்து 14 இன்ச்சு உயரம், அதாவது முதுகு உயரம் வந்து 14 வச்சுருக்கோம். அதே மாதிரி இங்கே அதே மாதிரி 14 வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடணும். போட்டுட்டு நான் அளவு ப்ளவுஸே இல்லாமல் அந்த அளவு மனப்பாடம் பண்ணிச்சு நான் வெட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரியே வெட்டுங்க. இப்போ வந்து ஷோல்ட்ரு வந்து உங்களுக்கு 9 இன்ச்சு. இப்போ 9ல் பாதி 4.5னா நம்ம 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது 6 இன்ச்சு தும்பு வச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டருடைய அளவு வந்து 9ல் பாதி 4.5 தும்பு சேர்த்து மொத்தம் 5. இப்போ தையல் முடிகிற இடம் இந்த நாட்டை கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி கழுத்துடைய அளவு வந்து உங்களுக்கு 5.5. அப்போ நம்ம வந்து 5.5 பாதி 2.25. ஆனால் நம்ம வந்து 2.5 இன்ச்சு வைக்கிறோம். ஏன்னா 2.5 இன்ச்சு வச்சா தான் நமக்கு கரெக்டாக அந்த 5.5 இன்ச்சு கழுத்து நமக்கு கரெக்டாக வரும். அப்போ 2 கீழையும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே 1/2 இன்ச்சு தும்பை கழிச்சிடுறோம். இவங்களுக்கு வந்து பேக்குடைய கழுத்துடைய உயரம் வந்து 8.5. நம்ம இங்கேருந்து 1/2 இன்ச்சு தும்பு கழித்து 8.25க்கு மார்க் பண்ணிக்கிறணும். பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இங்கேருந்து அந்த ரவுண்ட் ஷேப், அதாவது உள்ளே வந்து ஒரு 3/4 இன்ச்சு ரவுண்டு வர மாதிரி வரைஞ்சிக்கிறணும். அதுக்கப்புறம் முன்கழுத்து வந்து அவங்களுக்கு 5.5 இன்ச்சு. அந்த 5.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் வந்து 5.25 வைக்கிறோம். 5.25 வச்சுட்டு இங்கேருந்து ஒரு கோடு போட்டு இங்கே ஒரு சின்ன மார்க் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ஃப்ரண்ட் கழுத்துக்கான மார்க்கு. பேக் தட்டில் உள்ள ஃப்ரண்ட் தட்டில் உள்ள எல்லா மார்க்கையும் பேக் தட்டில் நம்ம வரைஞ்சிடணும். அதே மாதிரி அவங்களுடைய பேக்குடைய நீளம் வந்து 8.25, அதாவது 16ல் பாதி 8.25 பண்ணிவிட்டு ஆம்களுடைய உயரம் வந்து அவங்களுக்கு 4.5 இன்ச்சு. அந்த 4.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டோம். அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டிருக்கோம். போட்டுட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மார்க்கு கணக்கு பண்ணி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்குங்க. இது எதுக்குன்னா ஆம்களுடைய வளைவை வந்து நீங்கள் கரெக்டாக வரைகிறதுக்காக இந்த மார்க்கு. இப்போ இந்த ரவுண்டு ஸ்டெப்பு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதுக்காக நீங்கள் அது தனியாக அதுக்குன்னு ஸ்கேல்லாம் இருக்குது, அதெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ 8.25 வச்சுட்டு 1.5 இன்ச்சு தும்பு, அதே மாதிரி கீழே 8.25 வச்சுட்டு 1.5 இன்ச்சுக்கு தும்பு இப்போ வச்சுட்டோன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடணும். போட்டுட்டு இங்கே தையலுக்கான இந்த கோடு, அதாவது தையல் இந்த இடத்துல வரவுக்காக ஒரு கோடு. அதுக்கப்புறம் இங்கேருந்து 4 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு, இந்த இடத்துல 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு பண்ணிவிட்டு ஆம்கூலுடைய, அதாவது அவங்களுடைய கிராஸுடைய உயரம் வந்து 12.5, அதுக்கு நம்ம 13 வைக்கிறோம். 13 வச்சு இங்கேருந்து ஒரு மார்க்கு 13னா இங்கேருந்து, அதாவது வந்து கிராஸுடைய நீளம் வந்து அவங்களுக்கு 12.5 வந்து நம்ம கரெக்டாக 13 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கிட்ட 6 இன்ச்சு இங்கிட்ட 6 இன்ச்சு நம்ம சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து அவங்களுக்கு 3.5 இன்ச்சு, அதாவது இந்த கிராஸ் இந்த இதோட பாயிண்டோடைய இந்த இது நீளம் வந்து 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இவங்களுக்கு வந்து கிராஸ் ஸ்டார்ட்டோடைய உயரம் வந்து 2 இன்ச்சு நம்ம தும்பு சேர்த்து நம்ம 3.25 வச்சுருக்கோம். அதாவது கிராஸோட உயரம் வந்து அவங்களுக்கு 2.25, நம்ம தும்பு சேர்த்து இந்த இடத்துல வந்து 3.25 வச்சுருக்கோம். இப்போ கிராஸோட பிடிப்பு வந்து அவங்களுக்கு, அதாவது 2.5 இன்ச்சு 1.25 வந்து பிடிச்சி இப்போ இங்கேருந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா உங்களுக்கு கரெக்டாக 2.5 இன்ச்சு இங்கேருந்து இந்த கிராஸை கோடு மார்க் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ரண்டில் உள்ள மார்க்கு. இப்போ ஃப்ரெண்டுக்கான மார்க்கு நான் வரைஞ்சிருக்கேன். ஃப்ரெண்டுக்கான மார்க்கு ஏன் வரைகிறோம் அப்படின்னா, நம்ம பேக் தட்டிலே நம்ம ஃப்ரெண்டுக்கான மார்க் வரைஞ்சிட்டோம்னா அடுத்து நம்ம கிராஸ் வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டாட்டுக்கான எல்லா மார்க்கையும் நான் இப்போ வரைஞ்சிருக்கேன். அதே மாதிரி பாயிண்ட்டுடைய உயரம் வந்து அவங்களுக்கு வந்து 9.25 பாயிண்டோட உயரம். நம்ம கரெக்டாக அந்த தச்சு முடியாது, உங்களுக்கு இந்த பாயிண்டோட உயரம் 9.25 வந்துடும். அடுத்து கழுத்து நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து ஆரம்பித்து கரெக்டாக இந்த ஷோல்ட்ரு வச்சுட்டு இந்த ஆம்களுடைய அளவை நம்ம அளந்து பார்த்துக்கிறோம் எவ்வளோ இருக்குன்ட்டு. தும்பு சேர்த்து நம்ம அளந்தோம், கரெக்டாக 7.5 இன்ச்சு வந்துருச்சு. ஏன்னா ஆம்களுடைய சுற்றளவு வந்து 7.5, அந்த 7.5 இன்ச்சுக்கு நம்ம கரெக்டாக வச்சுருக்கோம். ஏன் நான் தும்பை சேர்த்து வச்சேன்னா கையில் உள்ள அளவை காட்டிலே பாடியில் உள்ள அளவு 1/2 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம தைக்கிறதுக்கு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வரும். அது இன்னொரு தடவை நான் வந்து அளந்து சொல்கிறேன்.
அதாவது கை சுற்றளவு, அதாவது முண்டா சுற்றளவு வந்து மொத்தம் வந்து அவங்களுக்கு 7.5. ஆனால் நம்ம வெட்டும்போது தும்பை வந்து கழிக்காமல் அதோட சேர்த்து தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். அப்போ கரெக்டாக நம்ம அளக்கும்போது அந்த 7.5 இன்ச் சரியாக வந்துடும். இந்த சுற்றளவு வந்து இப்போ கரெக்டாக 7.5 இருக்குது. நாம் கை வந்து இங்கேருந்து நமக்கு இப்படி நீங்கள் மடித்து பார்க்கையில் இந்த சுற்றளவு 7.5 இருந்துச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து நமக்கு கரெக்டாக நம்ம இந்த தும்பலேருந்து இப்படி பார்க்கையில் சரியாக வந்துடும். ஏன்னா நமக்கு தச்சு முடிக்கையில் இது வந்து கொஞ்சம் லேசாக இழுத்து தைக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குறைச்சி வெட்டியிருக்கோம், அவ்வளோதான். இப்போ பேக்கு கை பேக் வெட்டிட்டோம். அடுத்து வந்து கிராஸுக்கு வந்து